சுகாமியம் நோக்கி அங்கே பாருங்க அந்த வளைவின் உள்ளாக உள்நுழைகின்ற அந்த காட்சி. லோகாண்டி வீட்டு பூஜை நடக்குது. அம்மா தான் என்ன விட்டுருமான்னு சொல்றான். இந்த பக்கம் ஏதோ அடிபாடு நடக்குது. என்னன்னு பார்த்தா ஜோக்கட். வரலாற்று சிறப்புமிகு இனிவில் கந்தசாமி கோவில் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சப்பர திருவிழா. சப்பர திருவிழாவுக்கு முதலாக வந்து பார்த்தீங்கன்னா வேட்ட திருவிழா வந்து நடக்கும். இந்த வேட்ட திருவிழாவுக்காக இப்பொழுது முருகப்பெருமான் அங்கே குதிரை மீது ஏறி தயாராகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, இன்னும் ஒரு சில வினாடிகளில் வந்து இப்பொழுது முருகப்பெருமான் வேட்டைக்கு வந்து புறப்பட இருக்கிறார். அங்கே முருகப்பெருமானுக்கு அங்கே தீப துபங்கள் வந்து காட்டப்பட்டு இப்பொழுது கம்பீரமாக பாருங்க குதிரை மேலே இப்போ வீதி உலா வர இருக்கிறார். ஊருக்கு எல்லாம் போய் இன்றைக்கு வந்து பெரிய கூத்து இருக்குது. இங்கே இனிமேல் மைந்தர்கள் எல்லாமே வந்து தயாராக இருக்கிறாங்க. பாருங்க கம்பீரமாக அங்கே குதிரை வாகனத்தில் அங்கே வேட்டைக்கு புறப்படுகின்ற அந்த காட்சியை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். அங்கே பாருங்க ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியிலிருந்து இப்பொழுது புறப்படுகின்ற அந்த காட்சி வந்து பார்க்குறீர்கள். பாருங்க அப்படியே எங்கால இளைஞர்கள் எல்லாருமே வந்து முருகப்பெருமானோட வந்து கூட வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லை கொஞ்சம் வாங்க முகமூடி எல்லாம் வந்து போட்டு பசங்கள்லாம் வந்து பெரிய ஒரு ஆட்டம் பாட்டம் வந்து இருக்குது. தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி. தேங்காய் உடைச்சி இங்கே வாரம் இன்றைக்கு ஆட்டம் பாட்டமாக தான் இருக்க போது ரெடியாக எல்லாரும் கூடவே நாதஸ்வரம் எல்லாம் வந்துருக்குது. இதில் வந்து பந்தல் இருக்கிறபடியா பந்தலில் முட்டுமென்னு சொல்லி கையில் பதிச்சு கொண்டு வராங்க. வாங்க மெல்ல மெல்ல மெல்ல. ஓகே, வீதி உலா வலம் இருக்கிற இதில் முதலாவது மண்டபப்படியில் வந்து பாருங்க பூசை நடக்குது. இங்கே கும்ப தண்ணி ஊற்றியாச்சு. கும்ப தண்ணி ஊற்றின கையோட இன்றைக்கு வந்து உளுந்து வடை கொடுக்குற காட்சியை பாருங்க. எல்லாரும் வந்து உற்சாகம் வாங்கி சாப்பிடணும். முதலாவது மண்டபப்படியிலேருந்து இப்போ பாருங்க மெல்ல 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 பதிக்கணும். ஓகே, அடுத்தது ரெண்டாவது மண்டபப்படி பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் உயர்கலை கல்லூரி நாங்கள் படித்த டியூஷன் இப்போ கந்தசாமிகிட்ட இருக்குது. பாருங்க இங்கே வந்து இப்போ பூசை நடக்க போகுது. பவானிக்கிறான் பாவா. ரோஹரா இங்கே வாருங்க. வாரவங்களை எல்லாருக்குமே வந்து ட்ரெயின்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல லட்டு கொடுக்க போகிறாங்க. இங்கே வாருங்க எம்பெருமானுக்கு மாலைகள் பட்டெல்லாம் மாட்டிக்காங்க. சாப்பிடு 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 குடி குடி குடி.
பாருங்க, தொடர்ச்சியாகவும் ஒவ்வொரு வீடுகளையும் வந்து சிறப்பாக இங்கே முருகப்பெருமானை வந்து வரவேற்று கொண்டிருக்காங்க. பாருங்க, தொடர்ச்சியான பூஜைகள் வழிபாடுகளோட அப்படியே ஒவ்வொரு வீட்டையும் வந்து பூஜை முடிய அப்படியே இளைஞர்கள் எல்லாம் வந்து அப்படியே உண்டா சேர்ந்து முருகப்பெருமானோட இப்போ பவனி வந்து வர போகிறாங்க. பாருங்க, ரோஹரா 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 பாருங்க, தொடர்ச்சியா ஒவ்வொரு வீட்டையும் பாருங்க, தொடர்ச்சியா இங்கே முருகப்பெருமானுக்கு பெரிய வரவேற்பு, மாலைகள். ஓகே, இங்கே அடுத்த மண்டபப்பொடியை பாருங்க, பெரிய ஒரு மண்டபப்பொடி. ஒரு வீதியில் இருக்கிற அத்தனை குடும்பம் வந்து இந்த இடத்துல வந்து படையல் வந்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள், இங்கால வந்து என்னது அன்னாசி ஜூஸ் குடிக்கிற நினைக்கிறேன். இங்கால பருப்பு வடை, கடலை, முறுக்கு எல்லாம் வந்து முருகனுக்கு வந்து படைச்சிருக்குது. இங்கால பூஜைகள் வந்து செய்ய நடக்க போகுது. இங்கே வடை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். பூஜை முடிய எல்லாருக்கும் இங்கே பிரசாதங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ தொடர்ச்சியாக வந்து பூஜை நடக்குது. அடுத்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இங்கிலீஷ் டீச்சர் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் படிப்பிச்ச டீச்சர் பிரபாகரன் டீச்சர் விட்ட முன்னால் வந்து இப்போ பூஜை நடக்க போகுது. பாருங்க, இப்போ தான் நான் வந்து ஆட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்க, போக முடியலாம் போட்டுக்கொண்டு இங்கே இசையை பாருங்க, அடிதான். பாருங்க, தொடர்ச்சியாக ஆலயத்திலிருந்து இப்போ வெளிக்கிட்டு ஊர்தோறும் இந்த தெருவோரமாக வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அங்கே சிறப்பான வரவேற்பு, அங்கே பிரசாதங்கள் எல்லாம் வந்து படைக்கப்பட்டு பாருங்க, இப்போ வந்து வீதியால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்படியே போய் வந்து பார்த்தீங்கன்னா பாலாரோட வீட்டடியால் போய் எங்களோட இனிவில் பள்ளிக்கூடத்தடியால் போய் பள்ளிக்கூடத்தில் இருந்து அப்படியே இனிவில் சிவகாமி அம்மன் கோயிலுக்கான அந்த வளைவடியால் போய் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இனிவில் சிவகாமி அம்மன் கோயிலுக்கு வந்து போய் சேரும்.
ஓகே, நாங்கள் இப்போ கோயில் வாசல் இந்த சந்தை நாட்சந்தியில் வந்து நிற்கிறோம். அப்படியே நேராக வேணால் பார்த்தீங்கன்னா கந்தசாமி கோயில் இந்த பக்கம் வந்து பார்த்து போகிறது உடுவில். இங்கே வரங்க, இங்கே பக்கங்கள்லையும் வந்து அங்கே வரணும், அங்கே வரைக்கும் வந்து கும்பமெல்லாம் வந்து வச்சிருக்கணும். சந்தையிலையும் ஊருப்பட்ட மக்கள் வந்து பார்த்து பண்ணிக்கிறாங்க. இங்கெல்லாம் நாங்கள் பாலா டாக்டர் விட்ட போகிற அந்த வீதி இப்போ வந்து இங்கால ஆட்டம் பாட்டம் நடக்குது. படியங்களை எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. என்ன சூசியமா என்னது சூசியமா சூசியை குடிக்கலாம் சூசியா குடிக்கலாம் விடா விடா ஆகல விடாத வேணும் வேணும் சூசியம் வேணும் அண்ணா அண்ணா அல்ல சூசியம் வேணும் அண்ணா சூசியம் தாங்க இந்த வீடியோ பிடிக்கிற தம்பிக்கு சூசியம் ஒன்று அண்ணா சூசியம் ஒன்று போண்டாவா போண்டாவா ஓகே போண்டாவா சூசியமா போண்டா நல்லா இருக்கு மத்திய சின்ன பிள்ளைல சாப்பிடுமே கிடைக்கும் அது டேஸ்ட். என்ன போண்டா என்ன போண்டா தரமான போண்டா. ஓகே, ஊருக்குள்ளே வந்து வீதியால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளையும் வந்து பாருங்க, சிறப்பாக இருக்குது. தோரணங்கள்லாம் வந்து கட்டி அதில் சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. படைகள் எல்லாம் வந்து வச்சு
அடுத்த கேசரியா முகமூடி அணிந்ததால் இந்த வீடுகளுக்கு எல்லாம் வந்து அட்ராசிட்டி பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் வந்து டீ கொடுக்கணும் போல. டீயா ரிங்ஸா? ரிங்ஸ் குடிக்கணும். நாலஞ்சு கப்பு வச்சிருக்க அடுத்த ரிங்ஸா? அப்படி செம்ம க்ரௌடாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்களுடைய இணைவில் பாலா டாக்டர் அவருடைய அந்த வீட்டுக்கிட்ட அவருடைய மருந்து எடுக்கிறாங்க வாரது. அந்த வீட்டுக்கிட்ட இப்போ வந்து பாருங்க ஆட்டம் போட்டு நிற்கிறாங்க எல்லாருமே. தங்கம் பயிரம் பவளமுத்து தவழும் தெய்வானை, தங்கம் பயிரம் பவளமுத்து தவழும் தெய்வானை, தாங்கி கொண்டார் வாங்கி கொண்டார் முருகப்பெருமானே, தாங்கி கொண்டார் வாங்கி கொண்டார் முருகப்பெருமானே, முருகப்பெருமானே. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்தரம்மா பெண்கள் எல்லாம் மன்றாட்டம் மண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். என்ன சோளம் வச்சுட்டு
இங்கே கொஞ்சம் சோடா வச்சா செஞ்சு பாருங்க சின்ன படியங்களே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலா டாக்டர்கிட்ட வீட்டுக்கு முன்னால் இங்கே பாருங்க, இதில் வந்து இப்போ சர்பத் கொடுத்து நிற்கிறாங்க பாருங்க. நல்லா கூலாக எல்லாருக்கும் சர்பத்து 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 குடியுங்கோ குடியுங்கோ குடிச்சு கொண்டே இருங்கோ. எல்லாரும் வந்து இப்போ அவங்களுடைய தாகத்தை வந்து தீர்த்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. பெருமான் முருகப்பெருமான் பாருங்க அங்கே வந்தோன்றிருக்க பாருங்க. கப்பு தாங்க. ஓகே, அப்பா அடுத்ததா சர்பத். ஓகே, நாங்கள் இப்போ நிற்கிறோம் பாலா டாக்டர் அந்த வீடு. இந்த இடத்துல வந்து பாலா டாக்டர் இருந்து மருத்துவம் வந்து செஞ்சது. நாங்கள் எங்களுக்கு வந்து இனிவில் வந்து பாலா டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னால் தெரியாத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது. சின்ன வயதில் எல்லாம் எங்களுடைய அம்மா வந்து பக்கத்தில் எங்களுக்கு வந்து இயலாது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்று கூட்டிகிட்டு வர்றது சிவா டாக்டர் இல்லைண்டா பாலா டாக்டர் 2 இடத்துக்கு தான் நாங்கள் வாரது. அதனால் இந்த இடங்கள்லாம் வந்து மறக்கலாது. அது மட்டும் இல்லாமல் நாங்களெல்லாம் சின்ன வயதில் படிக்கல அதிகமாக அந்த வீட்டு திருவிழாக்கெல்லாம் வாரது வந்து முக்கியமாக இந்த சுண்டல் வாண்டை வடை வாண்டை அடுத்த நாள் வெடியை வந்து கறி வச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து. ஏன்னா அப்போ கஷ்டம், அப்போ வந்து சரியான கஷ்டம். இங்கே படியங்களாம் வந்து கொண்டிருக்காங்க. இப்போ இந்த நினைவுகள் வந்து நாங்கள் சின்ன வயதில் வந்துட்டு போன நினைவுகளை வந்து இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு கொண்டு வருது. சந்தோஷம். இதே மாதிரி இந்த ஊரில் இருக்கிறவங்க வெளிநாடுலேருந்து பார்க்கலாம், அவங்களுக்கும் தங்களுடைய நினைவுகள் வந்து போகும். இவங்களை பாருங்க, புது புது வீடெல்லாம் வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ மெல்ல மெல்லமாக அப்படியே வீதியால் எங்கடா பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்தை நோக்கி வீதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் ஒரு லைட்டான ஒரு ஆட்டத்தோடு போய் கொண்டிருக்கிறாங்க. பாருங்க நாங்கள் பாருங்க ஆட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே எல்லாம் களைச்சி ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க வாங்க வாங்க. ஓகே, இப்போ வந்து வீதிக்கு வந்தாச்சு பாருங்க. எங்கட பள்ளிக்கூடம் இனிமேல் மத்திய பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டோம். மோமூடி கொள்ளையர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. குரூப் மெல்ல மெல்லமாக வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க வானங்கள்லாம் அமளி மொழியாக வந்து போய் கொண்டு இருக்குது. அடிக்கிற வெயிலுக்குள்ள இங்கே எல்லாம் மருங்காலோட நடக்கா சும்மா அள்ளி கொண்டு இருக்குது இப்போ வெயில். பள்ளிக்கூட முதல்ல நிற்கிறாங்க. இங்கே வரோம் குரங்கு மாதிரி தாவி நிற்கிறாங்க. குரங்கு மாதிரி
பாருங்க முருகப்பெருமான் இப்போ பிரதான வீதி ஏனையின் வீதிக்கு வந்து ஏற போகிறார். வீதியால் அப்படியே போய் எங்களுடைய அணிவேல் சுவாமி அம்மன் கோயிலுக்கு வந்து போகிறார். பாருங்க ரோஹரா ரோஹரா பாருங்க ஏனையின் வீதியால் ஏறி இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறார். ரோஹரா ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜா இனிவில் மத்திய கல்லூரிக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயிலில் வந்து இப்போ பூஜைகள் வந்து நடந்துருக்கு. பாருங்க சிறப்பு. ரோஹரா ீராவந்தோ தேவானாகும் சவாஹாதைவாஸ்மை ரோஹரா ஓகே, இப்போ எங்களுடைய பள்ளிக்கூடத்தை தாண்டி வந்து பாருங்க இதில் வந்து சென்று கொண்டு இருக்கிறோம். அடிக்கிற வெயிலண்டா பயங்கர வெயில் அடித்து கொண்டு இருக்குது. क्रीम सर्वतना क्रीम सर्वतना ஓகே, இதில் சுவாமி முருகப்பெருமான் போல வந்து கொண்டிருக்க வேலையில் அக்ஷய மஹால் ஃபுட் சிட்டி கிட்ட ஒரே கூட்டமாக கிடக்குது. என்னென்று பார்த்தா இஞ்சால சர்பத்தோ ரிங்ஸோ அதெல்லாம் வந்து இதை ஒன்றா கொடுத்து கொண்டிருக்கணும். இப்போ இந்த ரிங்ஸை குடிக்கிறதுக்காக வந்திருக்கணும் ஆக்கள். நெஸ்கோப்பி குடிக்கிறேன். நெஸ்கோப்பி கொடுத்து வந்துக்கிறேன். இங்கே பாருங்க நெஸ்கோப்பி. என்ன இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணாக்களும் வந்து இப்போ முகமுடி போட்டாலும் போடாதாலும் ஒரே ஆட்டமாக கிடக்கு. ரெண்டு சோடியா என்னென்னு எனக்கு தெரியல. ஓகே, அப்படியே எங்கால வாருங்க தனுஷன் மல்டி ஷாப் அங்கடைய பிரைமரி பள்ளிக்கூடம் உணவில் சென்ட்ரல் காலேஜ் பிரைமரி பள்ளிக்கூடத்து முன்னுக்கு தனுஷன் மல்டி ஷாப்பில் வந்து பெரிய ஒரு படையலாக கிடக்கு. கொட்மலை எங்கால என்ன இதெல்லாம் வச்சுக்கிறீங்க? சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றோம். சின்ன பிள்ளைகள் கொடுக்க முருகு வச்சுக்கணும். இங்கே வாருங்கப்பா பெரிய ஒரு படையல். முருகப்பெருமானுக்கு ஒரு பெரிய ஒரு படையல் இன்றைக்கு. ஓகே, இப்போ நாங்கள் நிற்கிறோம் எனிவேல் சிவகாமி அம்மனுக்கான அந்த வளைவு என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிறோம். பாருங்கள், இப்போ கில்மிசான பாட்டை போட்டு இப்பொழுது குத்தாடம் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் இளைஞர்கள் நிற்கிறார்கள். பாருங்க, ஏனையின் வீதி ஸ்தம்பித்து விட்டது இப்பொழுது. முருகப்பெருமான் இப்போ அருகில் வந்துட்டார். விழாக்கோலம் போன்றிருக்கும் இனிவை மண்ணை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, இந்த பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரு பக்கம் பக்தி.
ஓகே இங்கே பாருங்க தனுசன் இந்த கடையில் வந்து இப்போ பூஜை வந்து நடக்குது. இப்போ பாருங்க ஹோட்டலை பக்கத்தில் தூக்குறதுக்கு ஒரு பக்கம் தான் நிற்குது. இங்க பாருங்க இந்த இடத்துல மட்டும் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நிற்குது. என்னத்துக்காக அடிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதுதான் பக்தி. அவசரப்பட வேண்டாம். இளைஞர்கள் இப்பொழுது பக்திபூர்வமாக வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயா தீபம் காட்டுறதுக்கு இடையிலே அங்க தூக்கி போட்டாங்க. கும்பமே ஊத்தில எங்கே பாருங்க தாயை தேடி வருகின்ற மகனுக்கு இங்கே இனிவில் வாசலில் வளைவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பலத்த வரவேற்பு வளைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க இங்கே பாருங்க பழங்கள் பால் ரொட்டி முறுக்கு கேசரி புக்கா ரோடு சொல்லி பாருங்க பலாப்பழம் எல்லாம் பட்டி வச்சிருக்குது. பலத்த ஒரு வரவேற்பு வந்து இப்போ அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரதான வீதியிலிருந்து இப்பொழுது முருகப்பெருமான் வந்து கடக்கிறதா பாருங்க. ஒழுங்குகள் படியங்கள்லாம் நல்லா உசாரத்தை நிற்கிறாங்க. வாகனங்கள் எல்லாம் வந்து மறித்து நல்ல உசாராக வந்து இங்கே பணிகள் நடந்து கொண்டிருக்குது. பாருங்க வாகனங்களை வந்து ஒழுங்கு செஞ்சு பசங்க கொஞ்சம் உசாரத்தை நிற்கிறாங்க. எல்லாத்துலேயும் உங்களோட படியங்க நல்லா உசாரத்தை நிற்பாங்க. அடிபாடு நடக்குது. என்னென்னு பார்த்தா ஜோக்கட் கொடுத்து வந்தீங்கன்னா ஜோக்கட்டுக்கு தான் ஒரு அடிபாடு. இனிவில் சிவகாமியம் நோக்கி அங்கே பாருங்க அந்த வளைவின் உள்ளாக உள்நுழைகின்ற அந்த காட்சி. வளைவில் உள்நுழைகின்ற போது அங்கே சிறப்பான பூஜைகள் வந்து நடந்துருக்குது. சிறப்பான வழிபாடு சிறப்பான படையல் பாருங்க. முருகப்பெருமானுக்கு இப்பொழுது மேசையெல்லாம் கிடக்கு. மேசை அடக்கு ஒரு பக்கம் பழங்கள் வந்து போகுது, ஒரு பக்கம் கேசரி போகுது, ஒரு பக்கம் ஒவ்வொரு பக்கம் வந்து போய் கொண்டிருக்குது. இப்போ இப்பொழுது யாழினிவில் மத்திய கல்லூரி ஆரம்ப பிரிவு பாடசாலையில் இப்போ அந்த அதுக்கு முன்னாக இருக்கிற சக்தி சவுண்ட்ஸ் அங்கே வந்து பூஜை வந்து நடக்குது. நாங்கள் இப்போ வந்து பார்த்துக்கிச்சுன்னா கமலநாதன் டாக்டர் வீட்டடையால் வந்து போகிறோம். பாருங்க டாக்டர் நிற்கிறார் வழியில். பாருங்க பெரிய ஒரு படையே வந்து போய் கொண்டிருக்குது. இது வேறு யாரும் இல்லை, நான் தான் மது விளக்கு தான். இப்போ குரங்கு முகமூடியை வந்து போட்டு கொண்டிருக்கிறேன். மேளமில்ல ஆடுறாடா. பெரியம்மாவுடைய மாமின்ற இதுக்கு சொல்ல கேட்டு இப்போ பொடியங்கள் இதில் ஆடுறாங்க. இங்கே பாருங்க ரெண்டு பேரும் அவங்க நக்கு அடிக்கிறாங்களா ஆடுறாங்களோ தெரியல. நக்கு அடிக்கிறாங்க அவளோட மாமிக்கு. அவங்க மேலே ஆடலாம் போயிட்டாங்க. நாங்கள
இந்த பெரிய மாதிரி வர திங்கிச்ச கார மாமியின் காலில் ஆசீர்வாதம் வாங்குறான். அம்மா தான் என்ன விட்டுருமான்னு சொல்கிறான் அவன். அம்மா தான் என்ன விட்டுரு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க பெரிய குரூப் ஒன்று குரூப் செட்டாக நிற்குது. இங்கேயும் ஏதோ விசேஷம் இருக்கு போட. என்ன நடக்குங்க என்ன கிடக்கு? பைத்த மணியார கணக்கு ஆப்பிள் கிடக்குது. நாங்கள் பைத்த மணியாவது ஓடினோ என்ன ஒடிஞ்சா அது ஆப்பிளை பறிச்சு விட்டாங்க. ஓகே, எங்கட வீட்டு வாசல்ல இப்போ பூஜை நடக்க போதும். ரெண்டு குடி கொடுக்காதான் நடிச்சு முருகப்பெருமான் இப்போ உங்களுடைய இளந்தாரி கோயில் ஆலயத்தை நெருங்குற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க, இந்த இடத்துல வந்து காட்சி எப்படி பாருங்க, இயற்கையோடு சேர்ந்து பாருங்க. புளிய மரத்துக்கு அடியில் நல்ல மர நிழலில் அந்த வெயில் அடிக்க பார்க்கவே அந்த காட்சி வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. எங்களுடைய லோகாண்டி வீட்ட பூஜை நடக்குது. இளந்தாரி கோயில் ஆலயத்தில் வந்து இப்போ பாருங்க, விசேடமானதில் கும்பங்கள் வந்து வைக்கப்பட்டு ஆராத்தி வந்து காட்டப்படுகிறது. சிறுவனர்வன் இதில் நாதசுரம் வாசிக்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறீர்கள்.
அம்மா ஆட்டத்தை பாருங்க, ஆட்டத்தை சின்னாக்கள் ஆட்டத்தை. சிவனவேல் சிவகாமி அம்மன் ஆலயத்தை வந்துட்டோம். ஆலயத்தினுடைய பின் வீதியில் வந்து இப்போ இறங்கி இருக்கிறோம். இந்த பக்கம் ஜனசமூக நிலையம் மிக பிரம்மாண்டமாக வந்து இங்கே அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த பக்கம் ஆட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. சிவகாமி அம்மன் ஆலயத்தில் இப்பொழுது தாயை தேடி இங்கே மகன் வந்திருக்கிற அந்த காட்சி வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஆலயத்தின் உள்ளே நுழைகின்ற இந்த காட்சி. இங்கே ஆலயத்துடைய பிரதான குருக்கள் அவர்கள் இப்பொழுது அங்கே அபிஷேகம் செய்யறதுக்காக போறார். பாருங்க,
எல்லாம் எல்லாம் இனவை கந்தவல் பெருமான் மற்றும் இனவை சிவகாமி அம்மன் பதம் பணிந்து இனவில் கந்தசுவாமி கோவில் பெரும் திருவிழாவை முன்னிட்டு வேட்டை திருவிழா என்று அழைக்கப்படுகின்ற வள்ளி அழைப்பு உற்சவமானது இன்று இனவை மண்ணிலே கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. இனவை மண்ணிலே 2 வீதி ஊர் உலா உற்சவங்கள் மிகச் சிறப்பாக இடம்பெறுவது உண்டு. நவராத்திரி காலத்திலே அன்னை சிவகாமி அம்மன் இனவில் கிழக்கிலிருந்து இனவில் மேற்கு கந்தனுடைய சன்னிதானம் நோக்கி சென்று அங்கே வாழைவெட்டு உற்சவம் கோலாகலமாக ஊரொன்று கூடி இடம்பெறும். அதுபோல இனவை கந்தவல் பெருமானுடைய பெருந்திருவிழாவிலே கந்தவல் பெருமான் வள்ளி அழைப்புக்காக இனவில் சுவாமியம்மன் ஆலயத்துக்கு பிறகு தந்து வள்ளியம்மனை அழைத்து கொண்டு மீண்டும் கந்தவல் பெருமானுடைய ஆலயத்தை நோக்கி செல்லுகின்ற சம்பவமானது வேட்டை திருவிழா என்கின்ற பெயரிலே வள்ளி அழைப்பு உற்சவமாக ஊரிலே காலாதிகாலமாக இடம்பெற்று வருவது வளமை. அந்த வகையிலே இந்த வருடமும் இன்று மிகச்சிறப்பாக கந்தவல் பெருமான் இப்பொழுது கந்தசுவாமி கோவிலில் இருந்து ஆரம்பித்து அப்படியே வடக்கு வீதி வழியாக பிரதான வீதியூடாக வந்து இனிமேல் மத்திய கல்லூரி ஆரம்ப பிரிவு பழைய புளியடி வீதி கர்நாடகப்பள்ளியாருடைய வீதியாக வந்து இப்பொழுது அன்னை சந்நிதியிலே சிவகாமி சந்நிதியிலே வள்ளி துணையுடன் நடைபாருகிறார். அங்கே வள்ளியம்மனை அவருடைய துணையாக கொண்டு வள்ளியம்மன் மற்றும் பெருமானுக்கான உபசரிப்பு அன்னையுடைய சன்னிதானத்தில் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய பூசை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிறப்பாக தொடர்ச்சியாக பெருமான் அப்படியே தெற்கு நோக்கி புறப்பட்டு பெருமானுடைய மேற்கு நோக்கி இருக்கின்ற ஆலயத்திலே மேற்கிலே இருக்கின்ற பெருமானுடைய ஆலயத்திலே அடைந்து அங்கே வலி பள்ளத்திலே கதவடைப்பு பாடல்கள் பாடப்பட்டு அதன் பின்னராக மாலை நேர பூசைகளுடன் சப்பரத்திலே கந்தவல் பெருமான் வள்ளி திவான சமேதனாக எழுந்தள்ளி அருள்பாலிக்கின்ற நிகழ்வு சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. இனிமை மன்னனுடைய தனித்துவமான பாரம்பரிய அடையாளமாக இந்த சுவாமி அம்மானுடைய வாழைவட்ட நிகழ்வுகளும் கந்தவல் பெருமானுடைய வள்ளி அழைப்பு நிகழ்வுகளும் இடம்பெற்று வருவது